ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் ஆரா லைஃப் ஸ்டைல் 2026 இதாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. ஆமாம், அன்றைக்கி நைட்டு 12 o'clock குளித்து முடிச்சு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு வர வழி பார்த்தா செம மழை. அப்புறம் கோயிலில் அவ்வளோவா 1-2 கோயில் தான் திறந்துருந்தது. சரி, ஓகே, அங்கே சேவிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழையில் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இருந்தால் சர்ச்சில் அவ்வளோ கூட்டங்க. ப்ரேயர்ஸு சூப்பராக இருந்தது. சரி, நம்மளுக்கு எல்லா மதமும் சம்மதங்க. என்ன ஒரு நம்ம பொறுப்பு ஒன்று இருந்தாலும் எல்லாத்தையும் மதிக்கணுன்ற ஒரு மனசில் ஒரு எல்லாருக்கும் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் இருந்தது. அண்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கிறிஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அது ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ஃபீலிங்கும் இருந்தது எனக்கு. சரி, நம்ம சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா சூப்பர் டெக்கரேஷன், அவ்வளோ ப்ரேயர்ஸு, மக்கள் அலமோதிட்டு அங்கே வந்தது பார்க்கும்போது ஆஹா, எவ்வளோ ஒரு வைப் இருந்தது தெரியுமா. எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ரொம்ப வைப் இருந்தது சர்ச்சில். ஏன்னா புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது கோயிலே பார்த்திங்கன்னா, சர்ச்சே பார்த்திங்கன்னா. சரி, நாங்கள் போயிட்டு ஜீசஸ் கிட்ட ஒரு குட்டி ப்ரேயர் போட்டுட்டு இந்த 2026 எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு. அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்தாங்க. ஸோ என்னோடய செகண்ட் சிஸ்டர். சரி, அவங்களோட இது வரைக்கும் அவங்க நியூ இயர் அதுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஒரு ஒரு மாறுதலுக்காக இங்கே வந்தாங்க. செம்ம சந்தோஷமாக இருந்தது. நியூ இயர் அதுமா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கூட பிறந்தவங்க கூட ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறோன்னா அது ஒரு கொஞ்சம் என்ஜாயபிளாக தானே இருக்கும். அப்படியே ஒரு மாலுக்கு போயிட்டு ஹாப்பியாக ஜாலியாக வாங்கணுமோ இல்லையோ நல்லா சுற்றி பார்த்தோம், சாப்பிட்டோம். அப்புறம் 1-2 ப்ளே பண்ணோம். தென் அன்றைக்கி ஈவினிங்கே என்னோடய அக்கா பொண்ணு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ உடனே ஒரு கேக்கை வாங்கிட்டு 2 பேரும், ரக்ஷிதாவும் ராகவி, என்னோடய சிஸ்டரோட டாட்டர் பேர். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் கேக் கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டான்ஸ் ஒரு மாரத்தான் பண்ணலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவள் கிளாசிக்கல், என்னோடய சிஸ்டர் டாட்டர் கிளாசிக்கல் நல்லா ஆடுவாள். ஸோ சரி, இல்லை சித்தி, நான் இப்போ வெஸ்டர்ன் ஆடுறேன் அப்படின்னா. சரி, அவளுக்காக ஒரு சின்ன கிளிப் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அன்றைக்கி மாலுக்கு போகும்போது காந்தாரா சாங் பாடினவர் இவர் தானே. ஸோ எங்கள் அக்கா தான் கண்டுபிடிச்சி அவர் கூட ஒரு கிளிப்பை எடுத்து ஹாப்பியாக போச்சு.